முதலாளிக்கு இன்னைக்கு தாராள மனசு. கொச 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 கொசன் புறா. அம்மாடியோ, எங்கள் வீட்லேயும் பறவைகள் வரும். அது காக்காவாக வரும். அதுக்குன்ட்டு ஒரு சில ஃபுட் கன்ஸ்ட்ரெயின்லாம் இருக்குது. முந்திரி போடணும், பாதாம் பிஸ்தா போடணும். நானே அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் தெரியுமா. அதான் இதுதான் நம்ம அமிதாப் மாமாவோட தாராள மனசு. சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸா? எங்களுக்கும் இந்த மாதிரி காலையில் சோறு போட்டிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்க்கை. நான் பண்ணு வாங்கி வச்சுருக்கேன்ப்பா. பண்ணு 4 வகையான பண்ணு இருக்குது. அது என்ன 4 வகையான பண்ணு? காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுக்கு. அது 4 வேளைக்கும் பண்ணு, 4 வகையான பண்ணு. அதான் 4 வேளைக்கு 4 வகையான பண்ணு. பண்ணில் என்ன ஃப்ளேவர் வைஸ் இருக்குது. பண்ணில் ஃப்ளேவரா? சோறு குழம்பு, சோறு குழம்பு குழம்பு, ரசம் மோர் வந்து 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த சோறு வந்து வெள்ளையாக இருக்கும். சோறு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்க்கவே முடியுமா? ரொம்ப சந்தோஷம் சாமி. 5 நாள் ஆகும் சோறை பார்க்க. மலேசியாவில் Day 1 நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி வட்டூர் கேவ்ஸ் போக போகிறோம். 2 நாளில் பங்குனி உத்திரமா தானே அப்படின்றதுனால பயங்கர கூட்டம் இருக்குமா. எனக்கு இன்னொரு ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, இப்போ வந்ததுலேருந்து தான் இந்த குழம்பு, ரசம் இதெல்லாம் பற்றி சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு பன்னு மட்டும்தான் இருக்குது. பன்னில் 7 வெரைட்டி பன்னு இருக்குது. 4 வெரைட்டி. 1 2 முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். புரியுதா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ணேன். நம்ம வந்துட்டு கிளம்பி அங்கே போயிடுவோம். போயிட்டு ஏதாவது A to B அந்த மாதிரி ஏதாவது பிரசாதம் தருவாங்க. பிரசாதம் தருவாங்களா? இது போதும். பிரசாதம் பண்ணுன்னு யாராவது ஆரம்பிச்சுக்க டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்கிறாங்க. பண்ணு திங்கிற வரைக்கும் எதுக்குங்க டிஷ்யூ பேப்பர்? அப்படியே போக வேண்டியதானே. ஓடியாங்க சாமி சோறு போடுது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? நான் உணர்ந்தேன் தெரியுமா. ஏன்னா வந்துட்டு பன்னு மட்டுமே தான் எனக்கு வாழ்க்கை இன்னொரு 5 நாளைக்கு அப்படின்னு நான் நினச்ச இடத்துல என்னை கூப்பிட்டு வந்த இடம் தான் இந்த சரவண பவன். ஓ மை காட், நிஜமாக காலையில் வந்ததுலேருந்து ஃபாரினில் இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண எனக்கு ஒரு ஹோம் டவுன் மாதிரி இந்த இடம் தெரியுது. இங்கே போயிட்டு அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு ஃபாரின் ஃபுட்டு ட்ரை பண்ணணும். பட் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு சப்பாத்தியோ பூரியோ பொங்கலோ சாப்பிட்டா தான் ஒரு மாதிரி செட்டில் ஆகும். பட்டு கேவுன்னாங்க. குணா கேவு மாதிரி இருக்குது. போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு வழியாக சீக்கிரம் வந்தாச்சு எப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி பார்த்தா பயங்கரமாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த பக்கம் திரும்ப இன்னும் ஒரு 2000 படிக்கிட்டு போயிட்டுருக்குது. சத்தியமாக முடியல. ஆல்ரெடி வந்தவங்களாம் பேஷண்ட் ஆகி உக்காந்துட்டாங்க. அதுலேயும் எங்கள் அமிதாப் மாமா சிவியர்லி இன்ஜூர். வயசான காலத்தில் அவரால் தூக்கிட்டு நடக்க முடியல. அந்த பிரசாதம் பாத்திரத்தை வேறு எடுத்து வந்தாரா? இல்லை அமிதாப்
நம்பாதீங்க, நம்பாதீங்க, ஏறாதீங்க முடியல என்னால் அப்படிங்கிறாரு அவரு. ஒரு சோடா வாங்கி ஊற்றி விட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும். பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஏகாதசி என்ன சிங்க மாதிரி நடந்து போயல, சுங்கி மாதிரி நடந்து போறியா? பார்த்தீங்களா? முடியலங்க. அதாவது முருகன் கோச்சிக்கிட்டு அப்போ போய் மேலே உட்காந்தப்போ புரியல, இப்போது புரியுது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலேயே இருக்கும்ல படிக்கட்டா? அது மேலே இருக்கும். ஒரு அரௌண்ட் ஒரு 200 ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும். பாதி பழனி, பாதி பழனி அப்படி கூட வச்சுக்கோங்க. அந்த 200மே வந்துட்டு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் பாதி வழியில் ஏறிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி திரும்பவே எனக்கு பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எங்கள் அமிதாப் மாமா வந்துட்டு லோ பிபி ஆயிடுச்சு அவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ தலை சுற்றுதுரா, என் பிள்ளை குட்டியெல்லாம் கண்ணில் தெரியுதுரா அப்படின்னாரு. எங்களுக்கு அதுக்கப்புறம் பயமாயிடுச்சு. அவர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டோம். அப்புறமா தான் தெரிஞ்சது நானும் அப்படி தான் இருக்கேன்ட்டு. அப்புறம் எல்லோரும் வாங்கி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு, ஆக்சுவலாக கீழே கொடுத்து விட்டாங்களா அது, பிரசாதத்தெலாம் மேலே கொண்டு வந்து கொடுத்துட்டு மேலே வந்தோம். இறங்கிட்டு பிரசாதம் கொடுத்தோடனே திரும்ப ஒரு அரௌண்ட் ஒரு 50 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 50 ஸ்டெப்ஸை தாண்டி போனால் வந்துட்டு வள்ளிதேவி அந்த சாமி இது இருக்குது. அண்ட் வந்துட்டு குணாக்கே வந்துட்டு அந்த படத்தில் எப்படி காமிச்சாங்களோ அதை விட இன்னும் ஒரு 10 டைம்ஸ் நேரில் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு வரவங்க, இந்த மலேசியாவுக்குன்னு வரவங்க மிஸ் பண்ணாமல் வாங்க. இதை தாண்டி இந்த பக்கம் கோயிலுக்கு ரைட் சைடில் வந்துட்டு நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் சான்ச்சுரி மாதிரிலாம் இருக்குது. அது அடுத்து நான் காட்டுறேன். பேர்ட் சான்ச்சுரி இருக்குது, விஷ்ணு சிலை இருக்குது. இப்போ முருகர் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி விஷ்ணு இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு யாரும் சொல்லி பார்த்ததில்லை. எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது இவ்வளோ இருக்கா இந்த இடத்துல, நம்ம இவ்வளோ தான் பார்த்துருக்கோம், இன்னும் இவ்வளோ இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு புத்தி போகுது பார்த்தியா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. ஐ மீன் சுற்றி பார்த்துட்டு இருக்கிற இடம் இல்லை, இது நான் சொல்லலாம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. இல்லைங்க, டக்குனு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறேன்னா தெரியல. அந்த பக்கம் வந்துட்டு நிறையா சாமி இதெல்லாம் இருக்குது, ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குது. மொத்தமாக இந்த பிளேஸே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நல்லதாக காட்ட ட்ரை பண்ணுறேன். நேரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸ்